இதெல்லாம் முதலே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தானா இன்னைக்கு இன்னும் ஹைடெக்காக இருந்திருக்கும். நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்ல இருந்திருக்கும். இன்னைக்கு சைனால வந்து அவன் தான் வேர்ல்டு வைட்ல சப்ளை பண்றானா, இந்தியாவில் ஏன் சப்ளை பண்ண முடியும்? 10 வருஷம் இல்லை 20 வருஷத்துல பாருங்க. ஃபியூச்சர் பிசினஸ்ன்றது இதுதான். ஐடியில் போய் கால் சென்டர்ல போயிட்டு 30,000 ரூபாய் வாங்கிறேன் அப்படி இப்படின்றாங்க. இந்த பிசினஸ் பண்ணி லேக்ஸ்ல சம்பாதிக்கிறாங்களா இல்லையான்றது பாருங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakam. Summer holidays vandachu, நம்ம GT holidays vandachu. South India's #1 travel brand. எனக்கு மந்த்லி இன்கமா போறதோட எனக்கு நினைச்சா நான் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு இதுல சோர்ஸ் இருக்குது. ஸோ பண்ணி வளர்க்காரன்னா அந்த காலத்துல வந்து ஓரமா ஒதுக்கிட்டாங்க. அது மாதிரி இன்னைக்கு கலாச்சாரத்துல இருக்கணும்ன்றது அவசியமும் கிடையாது. யார் வேணா வளர்க்கலாம். நம்மளை பார்த்து 10 பேர் வாழட்டோன்றதுக்காக தான் இப்ப நாங்க வெள்ளம் சொல்லமா சுத்திட்டு இருக்கிறோம். இது ஒரு அழகுக்குன்றது கிடையாது. அது எதுக்குன்னா சேத்துலயும் இறங்கி என்னால வேலை செய்ய முடியும். அப்படியே ஏசி கார்ல போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்னால போகணும்னாலும் போக முடியும். வெள்ளை ஷர்ட் போடும்போது பாரு பண்ணி மேய்க்கிறவன் வெள்ளை ஷர்ட் போடுறான் அப்படின்வாங்க. அது அவங்க சொல்கிற விதத்துக்குன்னா அவங்க போட முடியாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லைனா பண்ணி மேய்க்கிறவன் இப்படி தான் மேய்க்கணுன்றதுக்குன்றது அவங்க கான்செப்டா? அது ஆனால் மனசு ஒரு மாதிரி குத்தம். ஜாதின்றதுன்னா 7000 ஜாதி 8000 ஜாதி இருக்குதுன்றாங்க. அதனால இந்த ஜாதி தான் இதை வளர்க்கணும், அந்த ஜாதி தான் இதை வளர்க்கணுன்றதுலாம் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. நம்ம பட்ஜெட் போடுற மாதிரி தான் இருக்குது. மேலே இருக்கிறவன் மேலே தான் இருக்கணும், கீழே இருக்கிறவன் கீழே தான் இருக்கணுன்றது. நான் வந்து மேலே இருக்கிறவன் நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டேஜுக்கு நான் வர முடியும். எனக்கு கீழே இருக்கிறேன்னா அதுக்கு கீழே என்னால் இறங்க முடியும். இந்த பிஸ்னஸில் இதை நான் இழந்திருக்கேன், இதை நான் அடைஞ்சிருக்கேன். நற்புங்களை தான் கூட படித்தவங்களே சில பேர்லாம் என் கூட பேசுகிறதுக்குன்னா கசப்பான அனுபவம் உண்டு. அதனால அவங்க பேசலன்றதுனால என் லைஃபுக்கு ஒரு 0.0% கூட எனக்கு அதில் மைனஸ் கிடையாது. படித்தவனுக்கு இதுனா அவங்க மனசில் வந்து அந்த எண்ணங்கள் இருக்குது பண்ணிக்காரன்றது. இது உங்கள் அப்பா காலம் உங்கள் தாத்தா காலத்தில் எப்படி இருந்திருக்கும் அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா? நம்மளை ஊரை விட்டு ஓரமாக தான் ஒதுக்கி வச்சதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி கொடுக்கறதுலேருந்து அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்கல்ல, இந்த கிளாஸில் கொடுக்கறது. ஒரு கசப்பான சம்பவம். பிளாக் வளர்க்கும் போதெல்லாம் வந்து எனக்கு நிறைய திருடுவாங்க. 10-100 ரூபாய் இருக்குதுடான்னு நினைப்போம். காலங்கத்தால் பார்த்தா இருக்காது. வெளியே பொருள் வச்சிருக்கிறவங்களுக்கு திருடு போகும்போது அந்த ஆதங்கத்துக்கு கோவத்தில் எதுனா நல்லது கிட்ட செய்கிறதும் நிறைய பேர் அடித்து கையால் அடித்து உடச்சி துரத்தி விட்டுருக்குறோம். ஒரு சம்பவம் வெட்டி தான் ஆகணுன்றது சுச்சுவேஷன். நம்மளை சுத்தமாக மொட்டை அடிக்கிற அளவுக்கு ஒரு 10-15 பேருன்றது ஒன்று சேர்ந்து ஏரியாவே காலி பண்ணலாம். அப்போ ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு ஜெயிலுக்கும் போயிட்டு ஒரு 40-45 நாள் இருந்துட்டு தான் வந்தேன். வணக்கம்ண்ணா. வணக்கம்ப்பா. நான் வந்து அசோக். நான் ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன். அது காலேஜ்னா இன்ஜினியரிங்ன்றதுன்றது கிடையாது, டிப்ளமா தான் பண்ணேன். எஸ்ஆர்எம்மில் தான் பண்ணேன். அது 12th ஃபெயில் ஆகிட்டோன்னே ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் எல்லாம் இன்ஜினியரிங் பண்ணுறாங்க. இன்ஜினியரிங்கில் தான் ஹோப்பு, இன்ஜினியரிங் தான் சம்பாதிக்க முடியும், இல்லை டாக்டர் ஆகணும்னாங்க. அதுக்கப்புறம் 12th ஆர்ட்ஸ் எக்ஸாம் போது நம்ம டிகிரி தான் பண்ண முடியும். அன்றைக்கி வந்து எல்லா அப்பா அம்மாங்கெல்லாம் பேசிகிட்டு இருந்தது வந்து எல்லாம் இன்ஜினியரிங் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியும், இல்லை டாக்டர்னா தான் பெரிய படிப்பு, பணம் சம்பாதிக்க முடியுன்ற அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருந்தது. சரி ரைட், அப்பா அம்மா எப்படி பண்ணுறாங்களே ரைட்டுன்னு 10th நம்மளுக்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக ஃபெயில் ஆனேன். சரி ரைட், எல்லாம் இன்ஜினியரிங் தான் ஹோப் பண்ணும்போது நம்ம 10th சர்டிஃபிகேட்டை வச்சு பாலிடெக்னிக் பண்ணிட்டு டைரக்ட் செகண்ட் இயர் இன்ஜினியரிங் பண்ணலாம். சரி அதுக்கப்புறம் அதை ஃபுல்ஃபில் பண்ணுவோம். அதுக்கு பண்ணிட்டு பண்ணேன். அது காலேஜில் பண்ணுறதுக்குள்ளேயுமே கொஞ்சம் அப்படி இப்படின்ட்டு நம்மளுக்கு எல்லாம் பணம் பண்ணணுன்னா அந்த நேரத்தில் வந்து இன்ஜினியரிங்க்கு வந்து 12,000 தான் சேலரின்ட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா இது லட்சத்தில் அன்றைக்கி வந்து 3 லட்ச ரூபா ஃபீஸ் கேட்டாங்க. சரி 3 லட்ச ரூபா ஃபீஸு போட்டு இன்ஜினியரிங் பண்ணி 12,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அப்பா தாத்தாங்கெல்லாம் நல்லா தானே சம்பாதிச்சாங்க. எங்கள் அப்பா கூட சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நேஷனல் சேவிங்ஸில் ஆரம்பித்தார். எங்கள் சித்தப்பா ஆர்பிஎஃபே விட்டுட்டு பண்ணி தொழிலுக்கு வந்தாப்புல. சரி அப்போ அதில் பணம் இருக்குதுன்னும் போது நம்ம எதுக்கு இதுன்றதுன்றதுக்கு சரி எப்படி இருந்தாலும் ஒரு படிச்சுட்டு பணம் சம்பாதிக்க தான் போகிறோம், சரி இந்த லைன் எடுப்போமே. ஸோ அப்பயே நான் ஒரு முடிவு பண்ணேன், இதில் நம்ம இந்த லைன் வந்து ஹோப்பு ஸ்கோப்பு நல்லா இருக்குது, இதே நம்ம ஃபுல் ஸ்விங்காக இறங்கி செய்யலாம் அப்படின்ட்டு தான் இந்த ஃபீல்டு ஆரம்பித்தேன். நான் எத்தனை வருடங்களாக எவ்வளோ தலைமுறையாக இதில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உங்கள் குடும்பத்தில்? இது நம்ம வம்சாவளியே எங்களுக்கு தெரிஞ்சு எல்லா ஜென்ரேஷன்றதுன்றதும் பண்ணின்றதுன்றது இப்போது எப்படின்னா இது காஸ்ட் வைஸாக இதை பிரிப்பாங்கய்யா. எஸ்சி எஸ்டி கோரவன் நரி கோரவன் அப்படின்றது ஒரு ரகத்தில் இருக்கிறதுன்றது கலாச்சாரத்தில் இருந்தது. எனக்கு விவரம் தெரிஞ்சதுலேருந்து எங்கள் வீட்டில் வந்து வீட்டில் பண்ணி கிடையாது, ஊர் உள்ள பண்ணி வளர்த்தாங்க, கறிக்கடை போட்டாங்கன்றது நம்மளுக்கு தெரிஞ்சுது. நாங்கள் அப்போல்லாம் வந்து எங்கள் அப்பா வந்து தனியாக கவர்மெண்ட் ஸ்டாஃப்ன்றதுனால அவர் தனியாக ஒரு இடத்துல வாடகை இருந்து அப்புறமா ஒரு சொந்த வீடு வாங்கி எங்களை தனியாக சிபிஎஸ்சியில் தான் படிக்க வச்சார்.
படிக்க வச்சு அவர் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சி பண்ணார். அது அவர் மைண்ட்லேருந்து பார்க்கும்போது அது நல்லது தான். படிக்க வச்சு ஒரு பிள்ளைய எடுத்துன்னு வரணுன்றதுன்றது. அதனால் தொழிலை மாற்றணுன்றது அவசியம் கிடையாது. அது அவரோட இது வேலை வந்து அவர் எங்களை படிக்க வச்சு வேறு இன்ஜினியரிங் டாக்டர் ஆக்கலாம் அப்படின்னாரு. ஆனால் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தோடனே எனக்கு வந்து பன்னியில் நல்ல ஈடுபாடு. எங்கள் ஃபேமிலிங்க எல்லாமே வந்து பன்னியில் தான் இருந்தாங்க. அப்போ இருந்துச்சா 18 வயசுக்கு முன்னாடி இருந்ததா? 18 வயசு முன்னாடி எங்கள் சித்தப்பா எல்லாம் வளர்த்தது எங்கள் தாத்தாங்கெல்லாம் வச்சுருந்துக்கிறாங்க. அவங்களோட தாத்தா மும்மாட்டங்க எல்லாமே வந்து பண்ணி வச்சவங்க தான். எனக்கு ஆசைன்றதுன்னா அவங்க க்ளீன் பண்ணுறதெல்லாம் அந்த நேரத்துக்கு 2 மணி 3 மணிக்கு எழுந்துச்சி பார்க்கணுன்றது ஒரு ஆசை. இப்போ க்ளீனிங் பண்ணுற ஸ்டைல் கிடையாது. அப்போல்லாம் வந்து அந்த ஓலைகளெல்லாம் போட்டு சத்தை போட்டு அதே மாதிரி நாய் வச்சு பண்ணி பிடிப்பாங்க. அந்த அந்த ஹண்டிங் பார்க்கலாம், பிடிக்கிறதே வந்து நாய் வச்சு தான் பிடிப்பாங்க. சரி, அதெல்லாம் பார்க்கும்போது எங்களை சாட்டர்டே சண்டேஸ் வந்து எங்கள் அப்பா தாத்தா வீட்டுக்கு கூப்பிட்டு போவார். வீட்டில் பக்கத்தில் தான் இரும்பலூரில் நம்ம அப்போ இருந்தாங்க. ஸோ அங்கே போய் பார்க்கும்போது அவங்க சாட்டர்டே எப்படா வரோன்னுட்டு இருப்பேன். சாட்டர்டே போய் பார்த்து அவங்க க்ளீன் பண்ணுறதெல்லாம் விடிய உட்காந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நாங்கள் விடிய பார்த்ததில் தூங்கிடுவோம். அவங்க கறிக்கடைக்கெல்லாம் போயிடுவாங்க. அப்போலேருந்து நம்மளுக்கு இன்ட்ரெஸ்டட். அப்போ அந்த 18 வயசுக்கு அதுக்கப்புறம் இங்கே உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? எனக்கு வந்து எங்கள் சித்தப்பா கிட்டே இருந்த இதான் சொன்னல, அது வந்து கொஞ்சம் ஃபேமிலி இதில் இதாகணுன்னு நான் அவர்கிட்டயே போயிட்டேன். நான் போயிட்டு அவரோட ஃபீல்டு எல்லாம் எடுத்து நான் செஞ்சேன். அவருக்கு ஹெல்ப்பிங்ன்றதுல எல்லாம் டோட்டலாக நம்மளது தானேன்ற மாதிரி எல்லாம் பார்த்தேன். அப்புறம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரும்போது அவங்க பையன் நம்ம பையன் எல்லாம் நம்ம கொஞ்சம் வளர்ச்சி தனியாக வேணுமோ அப்புறம் அவரே சொன்னார், நீ தனியாக பண்ணிக்கூடான்ட்டு எனக்கு ஒரு கறிக்கடை போட்டு கொடுத்தாரு. சரின்ட்டு நான் தனியாக வந்து நான் பண்ணிட்டு அவர் தம்பி இன்னொரு இடத்துல பண்ணிக்கிட்டாப்புல நான் தனியாக பண்ணேன். படித்தப்போ ஒரு லைஃப் வாழலாம் அப்படியே வந்து டோட்டலாக உடனே சேஞ்ச் ஆகுது. கறி வெட்டுற இது ரத்தமும் கரையும் ஒரு அழுக்காகவே இருக்கிற மாதிரி. எனக்கு மந்த்லி இன்கமாக போகிறதோட எனக்கு நினச்சா நான் சம்பாதிக்கிற அளவுக்கு எனக்கு இதில் சோர்ஸ் இருக்குது. அதனால் வந்து எனக்கு அந்த மற்றவன் டை கட்டிட்டு போகிறான் வணக்கம் அடிக்கிறான்னா நம்மளையும் நிறைய பேர் வணக்கம் அடிக்கிறதுலேருந்து எல்லாமே இருக்குது. எனக்கு எப்படின்னா நான் வந்து இதுதான் தொழில்னா எல்லாமே நான் பண்ண முடியும். ஸோ பண்ணி வளர்க்காரன்னா பண்ணிக்காரன்ற அந்த காலத்தில் வந்து ஓரமாக ஒதுக்கிட்டாங்க அவங்கள. அது மாதிரி இன்றைக்கி கலாச்சாரத்தில் இருக்கணுன்றது அவசியமும் கிடையாது. யார் வேணால் வளர்க்கலாம். நம்மளை பார்த்து 10 பேர் வாழட்டோன்றதுக்காக தான் இப்போ நாங்கள் வெள்ளஞ்சொல்லமாக சுற்றிட்டு இருக்கிறோம். இது ஒரு அழகுக்குன்றது கிடையாது. சேத்துல இறங்க முடியும், அடுத்த செகண்ட் நாங்கள் வெள்ளையும் இருக்கவும் முடியுன்றதுன்றது காமிக்கிறது இந்த ஒயிட் ஷர்ட்டுன்றதுன்றது நாங்கள் போடுறது. வெளியே ஒரு கட்சிக்கார மாதிரி இல்லைன்னா வெள்ளை வச்சுக்கிட்டோன்னா மதிப்பு மரியாதைன்றதுக்காக நாங்கள் இதை போடல. இந்த டோட்டலாக இன்னர் காஸ்டியூம்லேருந்து எல்லாமே நான் ஒயிட்டில் தான் மெயின்டைன் பண்ணுவேன். அது எதுக்குன்னா சேத்துலேயும் இறங்கி என்னால் வேலை செய்ய முடியும். அப்படியே ஏசி காரில் போயிட்டு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு என்னால் போகணுன்னாலும் போக முடியும். உங்கள் மனைவியாக இருக்கட்டும் பிள்ளைகளாக இருக்கட்டும் அவங்களும் எப்படி இது எல்லாரையும் அந்த ஈடுபாடில் தான் நான் வச்சுருக்கிறேன். எல்லாமே அது மாதிரின்றது இறங்கணுன்னா கீழே இறங்கி எல்லா வேலையும் செய்யுங்க. வெளியே எங்கே போகணும் எங்கே வேணாலும் போகலாம். நம்மளால் போக முடியாத இடம்ன்றதுன்றது கிடையாது. வசதி வாய்ப்பு எல்லாமே சம்பாரிச்சிக்கிட்டே இருப்போம். அதனால் வந்து எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் போகலாம். அதனால் வந்து அந்த கரையாக இருக்குது அழுக்காக இருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் வந்து கவலைப்படுறதுன்றதுக்கு கூடாதுன்னு சொல்லிட்டு என் பையனுக்கலாம். முதல்ல இதுக்கு இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்க முதல்ல ஒரு விதை அப்படி போடுறோன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி ஆரம்பித்தது? அது சித்தப்பா கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தனியாக ஒரு கறிக்கடை கொடுத்து பண்ணலான்னும் போது அவர் கொடுத்துட்டாப்புல. அனிமல்ஸுன்றது என்கிட்ட அந்த டைமில் ஸ்டார்டிங் ஸ்டேஜுக்கு இல்லை. ஸோ அதில் என்ன பண்ணலான்னும் போது தான் மேரேஜ் ஆகி ஒய்ஃபு வீட்லேயும் அதுதான் மாமனாரும் அதுதான் பண்ணிகிட்டு இருந்தார். சரி, அப்போ என் ஒய்ஃபை தான் கேட்க சொன்னேன், இது மாதிரி அப்பா கிட்ட கேள்வி குட்டி இருக்குதானே. அவர் தாராளமாக நீங்கள் எடுத்துன்னு போங்க மாப்பிள்ள அப்படின்ட்டு ஒரு 100 குட்டி பொட்டை குட்டியாக கொடுத்தாப்புல. ஒரு 10-20 மட்டும் கறிக்கடைக்கு ஆகிற மாதிரி ஒரு 100 பொட்டை பண்ணி கொடுத்தாரு. அதை எடுத்துன்னு வந்து நான் அப்படியே ஸ்ப்ளிட் பண்ணி விட்டுட்டு, அப்போ இன்றைக்கி ரெஸ்ட்ரிக்ஷன் ஆகிடுச்சு, ஃபுல்லாக ரெசிடென்ட் ஏரியா ஆகி போச்சு, வளர்க்க முடியல. அப்போ நம்ம வீட்டு பக்கத்துலலாம் ஃபுல்லாக முள்ளுக்காடு அப்படி தான் இருந்தது. அதனால் எடுத்துன்னு வந்து அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் விட்டோம். அதில் சம்பாரிச்சது தான் ஆரம்ப. இதில் குடும்பம் ஒய்ஃப் எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க? ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான். எப்படின்னா வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னும் போது நானும் பார்த்துக்கிற மீதின்றதுன்றது அந்த ஈடுபாடு இருக்கணும். யாராக இருந்தாலும் புருஷ பொண்டாட்டி இருந்தால் எவனுக்கு இப்போ என் பொண்டாட்டி கிடச்சதுன்றது ஒரு காட்ஸ் கிஃப்ட். எப்படின்னா நம்ம இதை பண்ணலான்ட்டு நைட்டு முடிவு எடுத்தால் காலங்காத்தால் 2 பேரும் அதுக்கு ரெடியாக இருப்போம். நீங்கள் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன்றதுன்ற சொல்கிற வார்த்தை கிடையாது. 2 பேரும் சேர்ந்து செய்யலாம். இப்போ அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருந்திருக்கும். அதுதான் எனக்கு கேட்குறோம். நாங்கள் அதுதான் கம்யூனிகேஷன்றது இருக்கணுன்றேன். புருஷ பொண்டாட்டியுள்ள பேச்சுவார்த்தை இருக்கணும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம். நம்ம என்ன சும்மா சுற்றுறதுக்கு லாவிஷாக இருந்தோம்ல, ஓரளவுக்கு வந்துட்டோம். அடுத்த லெவலுக்கு போகணுன்னா என்ன பண்ணலாம், நம்ம ஸ்டேட்டஸில் ரொம்ப பெரிய ஆள் ஆகிட்டோன்றது நினைக்கிறதும் அதெல்லாம் எனக்கு ஈடுபாடு கிடையாது. நம்மளுக்கு மேலே இன்னும் எவ்வளோ பேருக்கு, அதுக்கு மேலே இன்னும் எவ்வளோ பேருக்கு, உலகத்தில் எவ்வளோ பேர் இருக்கிறான். நம்ம என்ன பண்ண முடியும், அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன பண்ண முடியும். 25 வருஷம் இந்த பிஸ்னஸில்
ஒரு கசப்பான சம்பவம் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். நிறைய நடந்துருக்குதுயா. நிறைய கசப்பான சம்பவம்னா எப்படின்னா, இப்போ ஃபார்ம்ன்ற போதெல்லாம் இப்போ மேன் பவர் தான். ஆனால் அந்த பிளாக் வளர்க்கும் போதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய இது இருக்கும். அது ஒரு பெரிய சவாலாகவே இருக்கும். எனக்கு நிறைய திருடுவாங்க. அது நம்மளுக்கு அந்த 100 ரூபாய் இருக்குதுடான்னு நினைப்போம், காலங்கத்தால் பார்த்தா இருக்காது. அப்போது அது மாதிரி அதில் வெட்டு குத்தெல்லாம் நடக்கும். அதில் எல்லாம் எனக்குன்றதில்ல, முக்கால்வாசி வெளியே பொருள் வச்சிருக்கிறவங்களுக்கு திருடு போகும்போது அந்த ஆதங்கத்துக்கு அதுக்கு ஏன்டா வெளியே விட்றன்றதுன்றது அதுவும் ஒரு மறுபேச்சு இருக்கும். இருந்தாலும் நம்ம பணம் போதேன்னும் போது அந்த கோவத்தில் எதுனா நல்லது கிட்ட செய்கிறதும் உண்டு. இந்த ஒரு இழிவான ஒரு பேச்சு என் காது பட பேசுனாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒரு நிறைய பேர் பேசியிருக்கிறாங்கப்பா. அது மாதிரி நிறைய பேர் எப்படின்னா, நம்ம இந்த வெள்ளை ஷர்ட்டு போடும்போது பாரு பண்ணி மேய்க்கிறவன் வெள்ளை ஷர்ட்டு போடுறான் அப்படின்வாங்க. அது அவங்க சொல்கிற விதத்துக்குன்னா அவங்க போட முடியாமல் இருக்கிறதுக்காக சொல்கிறாங்களா, இல்லைனா பண்ணி மேய்க்கிறவன் இப்படி தான் மேய்க்கணுன்றதுக்குன்றது அவங்க கான்செப்டா அது. ஆனால் மனசு ஒரு மாதிரி குத்தம் எனக்கு. அது அவங்க மேலே எம்எல்ஏ போய்கிட்டே அவங்க மேலே கிடையாது. நம்ம மிருகம் வெளியே விட்டு வச்சுருந்தாங்க அந்த டைமில், அதை ஒரே நாளில் காலி பண்ணாலும் பண்ண முடியாது. அப்போ அவங்க எதனா கீரை தோட்டம் வச்சுருப்பாங்க, இல்லை மாடு வளர்க்குறவங்க வீட்டில் கஞ்சி தண்ணி எதனா வச்சுருப்பாங்க. அதை குடிச்சிட்டு போகும்போது இது மாதிரி வார்த்தைகள் அவங்க தகாத வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. அது சில இடத்துல கேட்டு தான் ஆகணும். ஆனால் கொஞ்சம் மனசு கஷ்டமாக தான் இருக்கும் அந்த நேரத்தில். இந்த தொழிலை பார்த்து ஒருத்தரை ஜட்ஜ் பண்ணுறது, இந்த ஜாதிய கட்டமைப்பு, இதை எப்படி நான் பார்க்குறீங்க? எனக்கு இன்னும் எனக்கு இந்த ஜாதின்றதுன்றது எனக்கு பிடிக்காதுன்றதும், ஜாதி ஒழியணுன்றதுன்றது இல்லை, ஜாதின்றதுன்றது எப்படி உருவானதுன்றதே நான் இது வரைக்கும் நான் கண்டுபிடிக்க முடியல. எனக்கு தெரிஞ்சு ஒரு மனிதன் வந்து அப்போலேருந்து சாப்பாடில் தான் வந்து வேறுபாடுன்றது உருவாக்குனது. எனக்கு தெரிஞ்ச கருத்தை அதில் நியாயமாக இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனாலும் தப்பு இருந்தாலும் கமெண்ட்டில் எதுனா போடுங்க. ஜாதி உருவானதுன்றதே வந்து மனிதன்கள் சாப்பிட்ற விதத்தில் தான். அந்த சாப்பிட்ற விதம் எப்படின்னா, ஒருத்தன் ஒரு 1000 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், ஒருத்தன் ஒரு 500 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், ஒருத்தன் 100 ரூபாய் சம்பாதிச்சிருப்பான், ஒருத்தன் அன்றைக்கி அவனுக்கு 50 ரூபா தான் தினம் கூலியாக இருக்கும். 50 ரூபா இன்னும் வாங்கி சாப்பிட முடியுமோ அதை தான் வாங்கி சாப்பிட முடியும். 1000 ரூபா வச்சுருக்கிற இன்னும் வாங்கி சாப்பிட முடியும், அதை தான் வாங்கி சாப்பிட முடியும். இந்த வேரியேஷனில் தான் ஆயிருக்கணுமே தவிர, ஜாதின்றதுன்னா 7000 ஜாதி 8000 ஜாதி இருக்குதுன்றாங்க. அதனால் இந்த ஜாதி தான் இதை வளர்க்கணும், அந்த ஜாதி தான் இதை வளர்க்கணுன்றதுலாம் எனக்கு அதில் ஈடுபாடு இல்லை. நம்ம பட்ஜெட் போடுற மாதிரி தான் இருக்குது. மேலே இருக்கிறவங்க மேலே தான் இருக்கணும், கீழே இருக்கிறவங்க கீழே தான் இருக்கணுன்றதுன்றது. அதனால் இதை மாற்றுங்கன்றதுலாம் என் ஈடுபாடு கிடையாது. நான் வந்து மேலே இருக்கிறவன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் உங்கள் ஸ்டேஜுக்கு நான் வர முடியும், எனக்கு கீழே இருக்கிறேன்னா அதுக்கு கீழேயும் என்னால் இறங்க முடியும். இந்த பிஸ்னஸில் இதை நான் இழந்திருக்கேன், இதை நான் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறது, அடைஞ்சது இழந்ததுன்றது கொஞ்சம் அதுக்கப்புறம் நற்புங்களை தான். அது எப்படின்னா, என் கூட படித்தவங்களே சில பேர்லாம் என் கூட பேசுகிறதுக்குன்னா, நீங்கள் இந்த கேட்டிங்களா முதல்ல கசப்பான அனுபவம் உண்டு, அது மாதிரி. அதனால் அவங்க பேசலைன்றதுனால என் லைஃபுக்கு ஒரு 0.0% கூட எனக்கு அதில் மைனஸ் கிடையாது. எனக்கு அது கஷ்டம்னு சொல்ல முடியாது. படித்தவனுங்க இதுன்னா அவங்க மனசில் வந்து அந்த எண்ணங்கள் இருக்குது, பண்ணிக்காரன்றதுன்றது. ஆனால் நான் வசதி வாய்ப்பில் இருக்கிறதுனால எனக்கு அறிமுகமாகி எல்லா கம்யூனிட்டிலையும் எனக்கு ஆளுங்கன்றது, பேச்சுவார்த்தை, பழக்க வழக்கம், பிஸ்னஸ் ரீதியாக எல்லா விதியும் எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்க. இழந்ததோடு எனக்கு கிடைச்ச நட்பு வந்து ஜாஸ்தி. இப்போ உங்கள் அப்பா, இப்போ நீங்களே சொல்கிறீங்க ஒரு நட்பு வரைக்கும் இப்படி பார்க்குற பார்வைகள் அதெல்லாம் மாறணுன்ட்டு. இது உங்கள் அப்பா காலம், உங்கள் தாத்தா காலத்தில் எப்படி இருந்திருக்கும்? உங்கள் தாத்தா அப்படி யாராவது சொல்லியிருக்காங்களா உங்களுக்கு? கண்டிப்பாக சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக நம்மளை ஊரை விட்டு ஓரமாக தான் ஒதுக்கி வச்சதுன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாங்க. தண்ணி கொடுக்கறதுலேருந்து அந்த காலத்துலேருந்து சொல்லுவாங்கள்ல, இந்த கிளாஸில் கொடுக்கறது, அது மாதிரி டீ கிளாஸில் கொடுக்காம கொஞ்சம் மாதிரி அந்த ஸ்டீல் கிளாஸில் எல்லாத்துக்கும் ஒரே காஸ்ட்டுக்கெலாம் இந்த ஆளுங்கள்லாம் இதில் தான் வந்து குடிக்கணுன்ற மாதிரி, அது மாதிரிலாம் எங்கள் தாத்தா காலத்துலலாம் இருந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் ஆனால் இப்போ அதே ஊருக்கு தான் போய் நான் எனக்குன்ற மரியாதை எனக்கு கொடுக்குற அளவுக்கு நான் உற்பத்தி பண்ணி வச்சுருக்கேன். அது நம்ம வசதி வாய்ப்பில் வளர்ந்ததுக்கு தான் மெயின் காரணம். அதுக்கு வந்து நம்ம இந்த தொழிலை என்னென்ன அழகில் எட்டுன்னு போக முடியுன்றதுன்றது ஒன்று இருக்குது. எல்லாருமே அன்றைக்கி கற்றுக்கிட்டது தான் இது. இன்றைக்கும் அமாவாசை பூசணிக்காய் ஏன் உடைக்கிறதுன்னு தெரியாமல் உடைக்கிறாங்க. அது மாதிரி அன்றைக்கி தாத்தா என்ன சொல்லி கொடுத்தாரோ அதே தான், அப்படியே தான் வளர்த்தாங்க. ஏரியில் தான் வளர்க்கணும், புளிய மரத்துக்களை தான் கறிக்கடை போடணும், டேபிள் ஓப்பன் டேபிளில் தான் போடணும், தரையில் அறுத்து வச்சு கூறு போட்டு வீங்க, இதெல்லாம் வச்சு இதே தான். எனக்கு தெரிஞ்சு நான் கறிக்கடை போனது நான் தான் கொட்டா கறிக்கடை போட்டேன், ஓலை கொட்டை கீத்து கொட்டா போட்டு கறிக்கடை போட்டேன், கறி நிழலில் இருக்கணும்ன்ட்டு. அது வரைக்கும் எல்லாருமே ஒரு மரத்தடி நிழல், வெயிலையும் கறியை போடுவாங்க, மலையிலையும் கறியை போடுவாங்க. அது மாதிரி தான் நடந்தது. எனக்கு அந்த மாற்றங்கள் நான் மாற்றணுன்ட்டு கடையை போட்டேன். இன்றைக்கி வந்து ஒரு கடையில் வந்து கறிக்கடை போடுற அளவுக்கு வச்சுக்க, ஃப்ரீசரில் கறி வச்சு, கோல்ட் ஸ்டோரேஜ், கறியில் ஒரு கெடுதல் கூட ஆகாத அளவுக்கு பதப்படுத்தி வச்சுருக்கிறேன். பதப்படுத்தினா பதம் இல்லை,
ஃப்ரெஷ்ஷான மீட்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறேன் கஸ்டமருக்கு. இப்போ உங்கள் அப்பா காலத்தில் இந்த மாதிரி ஒரு இது மாதிரி அவங்க எடுத்து செய்யணுன்றதுக்கு அவங்களுக்கு தோணலை எப்படின்னா அப்பா சொன்னது தப்பு கிடையாதுன்றது புள்ள ஏற்றுக்கிறது. இப்படி செஞ்சு பார்த்தா என்னன்றது யாருமே எடுக்கலை. அதனால் நான் இன்றைக்கும் எல்லா பிள்ளைங்களையும் சொல்லுவேன், அப்பா சரியோ தப்போ தெளிவாக முடிவு பண்ணிவிட்டு பேசு. அப்பா தப்புன்னு சொன்னாலும் தப்பை வந்து சரியாக பண்ணணுன்னா நீ திருத்துறதுக்கு நீ அளவுக்கு தகுதி இருக்கும். அதனால் தொழில் இப்படி தான் பண்ணணும்னு கிடையாது, இன்னும் ஹைடெக்கில் பண்ணலாம் இந்த இதே இப்போ ஃபார்மிங்கு. இப்போ உங்கள் அப்பா காலத்தில் அப்படி இருந்துச்சு, நீங்கள் உங்களும் அதை இனி என் பிள்ளைகள் காலத்தில் இந்த மாதிரி இருக்கவே கூடாதுங்கிற ஆசையும் இருக்கும். பிள்ளைக்கு வந்து நான் இதை வந்து இதே கல்னிக்கில் அண்டர் கிரவுண்டாக எடுத்து நம்ம வந்து ஃபார்மே இருக்கிற மாதிரியே தெரியாத அளவுக்கு ஆக்கும். நம்ம வெளியே ஸ்மெல் அடிக்குதுன்றதில்ல, இன்றைக்கி கொஞ்சம் ஃபைனான்ஷியலி இன்றைக்கி நான் சம்பாரிச்ச அளவுக்கு நான் போட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணியிருக்கிறேன். என் பையன் அதை பண்ணணுன்ட்டு ஆசைப்பட்டான்னா அவனுக்கு வந்து அண்டர் கிரவுண்ட்லேயே நான் இதை பண்ணி கொடுத்துருவேன். உங்கள் பையனுக்கும் இந்த கண்டிப்பாக என் பையனுக்கு இதை கற்றுக் கொடுக்காமல் இருக்க மாட்டேன். அவன் என்ன தான் படித்தாலும் இதோட ப்ளஸ் அண்ட் மைனஸு, இதில் ஹை ப்ராஃபிட் அண்ட் மைனஸு எல்லாம் அவனை பார்த்து கற்றுக் கொடுத்துட்டு தான் நான் விடுவேன். ஏன் அந்த மாதிரி ஒரு ஆசை? எப்படி எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸை யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க அவங்கவுங்க தொழிலில். இருந்தாலும் ஒரு தகப்பனாவோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, நீ ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஆகணும், நீ ஒரு பிஸ்னஸ் எல்லாமே சொல்லுவாங்க. ஆனால் இந்த தொழில் நம்ம குடும்ப தொழில், நீ அதையும் பாரு இதையும் பாரு அப்படிங்கிற மாதிரியா இல்லை எப்படி? ஆமாப்பா, குடும்ப தொழிலுன்றது கிடையாதுயா. இது அப்படி ஒன்று கிடையாது. நான் இது குடும்ப தொழில்னு சொல்ல மாட்டேன். வளர்த்தாங்கன்னா லாபம் இருக்குதுன்னு தெரிஞ்சனால நான் இதில் இறங்கினேன். என் பையனுக்கு ஏன் இதை நான் கற்றுக் கொடுப்பேன்னு சொன்னேன்னா, இதில் என்ன லாபம்ன்றதுன்றது நான் இந்த தொழிலுக்கு இறங்கிறதுக்கு முன்னாடியே எல்லா தொழிலும் நான் செஞ்சு பார்த்துட்டேன். எல்லா தொழிலும் செஞ்சு பார்த்துன்னா எங்கள் அப்பா ட்ராவல்ஸ் வச்சு கொடுத்தாரு. ஒரு 36 அம்பாசிடர் ஓடிச்சு எங்களுது. அதில் ப்ராஃபிட்டபுள்னு பார்த்தா அது ஒயிட் கலர் ஜாப்னு சொன்னாலே தவிர, நான் கார் ஓட்டி அந்த பேமெண்ட்டை வந்து திருப்பி நான் வந்து அவங்கக்கிட்ட கஸ்டமர்கிட்ட வாங்கிறதுக்குள்ளேயும் போதும்னு ஆயிடுது. அப்போ என் பைசா போட்டு நான் போய் திருப்பி கடங்காரங்கிட்ட கடன் கேட்குற மாதிரி இருந்தது. டிரைவிங் ஸ்கூல் வச்சு கொடுத்தாரு. அதில் போயிட்டு பிரேக்கிங் இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு நான் வந்து ஒரு கையெழுத்து வாங்குறதுக்கு நான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது போதுன்னு பார்த்தேன். எனக்கு அதனால் எங்கள் அப்பா எனக்கு 2 நல்ல தொழில் தான் செஞ்சு கொடுத்தாரு. ஆனால் எனக்கு அது பிடிக்கலைன்னா பத்தலை நான் கை கட்டி இன்னொருத்தங்கிட்ட போய் பதில் சொல்கிற மாதிரி இருந்தது. சரி ரைட், நம்ம வந்து இந்த லைனை எடுப்போம். இதில் எங்கள் சித்தப்பாலாம் சம்பாரிச்சதை பார்த்தேன். ஸோ நம்ம அது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக பண்ணுவோம். அவங்க கருப்பாக பண்ணாங்க. இன்றைக்கி நான் வந்து ஒயிட் ஃபார்ம் வச்சு நான் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பன்றிகளால் ஏதாவது பிரச்சனைகள் சண்டைகள் அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்கானா? வந்திருக்குதுயா. இது கருப்பு பண்ணி பழக்கும் போது நிறையா வாட்டி வரும். எனக்கா நம்ம ஊருக்கு எங்கன்னா அதர் ஸ்டேட்டுக்கு போகிறோம் இல்லை மாமியார் வீட்டுக்கு போகிறோன்றதுன்னும் போது இந்த சைடு வந்து அண்ணன் ஊரில் இல்லை அப்படின்ட்டு பண்ணி இறங்கி பிடிக்கிறதுக்கு வேலை நம்ம பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் பண்ணிக்காரனுங்கன்றது இப்போ எல்லாம் பசங்க திருடி அவங்ககிட்ட பண்ணி பிடிக்கிறவனுங்க வந்து நம்மள்கிட்ட பிடிக்கிறதுக்கு வருவானுங்க. அது மாதிரி நிறையா நடந்திருக்குது. நிறைய பேர் அடித்து கையால் அடித்து உடச்சி துரத்தி விட்ருக்குறோம். ஒரு சம்பவம் வெட்டி தான் ஆகணுன்றது சுச்சுவேஷன். அது எனக்கு இல்லைன்னா நம்மளை சுத்தமாக மொட்டை அடிக்கிற அளவுக்கு ஆளாயிட்டாங்க. ஒரு 10-15 பேருன்றது ஒன்று சேர்ந்து ஏரியாவே காலி பண்ணலான்னு. அப்போது ஒரு சம்பவம் நடந்தது. அதுக்கு ஜெயிலுக்கும் போயிட்டு ஒரு 40-45 நாள் இருந்துட்டு தான் வந்தோம். அதனால் இந்த தொழிலில் வரும் 1-2ன்றதுன்றதில் நிறையாவே இதில் சண்டைன்றது நடக்கும். திருடனை மாட்டினானா போலீஸ் ஸ்டேஷனில் எட்டுன்னு போய் விட்றது இருக்கும், இல்லை நம்மளே அடித்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். நிறையா கசப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்கும். இந்த இடம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும்? என்னான்னு சொல்கிறது, இது வந்து எனக்கு கோயில் மாதிரிக்கு. அங்கே நம்ம வீட்டாண்ட கறிக்கடைன்ற பிரச்சனைன்றது இல்லை, ஒரு மன நிம்மதி. நான் இப்படிங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, நான் போகிறேன்னா இங்கே வந்தாலே எனக்கு அந்த திருப்தின்றது எனக்கு இங்கே பண்ணின்றது இல்லை. ஆடு மாடு கோழி எல்லா மிருகத்தையும் நான் வளர்க்குறேன். அதனால் அதுங்களை வந்து சாப்பாடுக்கு போட்டு தடவி கொடுத்துட்டு இருந்தாலே நம்மளுக்கு அது டைம் போகிறதே தெரியாது. அடுத்தது இங்கே வந்துட்டு திருப்பி நம்மளுக்கு சென்னைக்கு போகிறதுக்கு எனக்கு தோணாது. முழு நேரமாக நம்ம இதில் இருக்கும்போது சில விஷயங்கள் ஏதாவது விட்டுருக்கீங்களா? ஒழுங்காக கவனிக்க முடியாமல் போயிருக்கா மனைவி மகனை, அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? கவலைன்றது அது ஒன்று தான் கவலை எனக்கு, மனைவி கம்முக்குள்ளே அங்கே படிப்புன்ற நேரத்தில்ன்றது. அதனால் நம்ம கிட்ட உட்காந்து அதெல்லாம் ஒன்றுமே அங்கே நடக்க போகிறது கிடையாது. என் கணக்கு எப்படின்னா, நம்ம ஒரு ஆள் இல்லைன்னா என்ன பண்ண முடியுன்றது அவங்க இன்றைக்கே எல்லாமே கற்றுக்கணும். அது நான் நல்லதும் சரி கெட்டதும் சரி, தவறிட்டாலும் அவங்க அடுத்த நாள் அவங்க பொழப்ப பார்க்கணும். நம்ம இன்றைக்கி உயிரோடு இருந்தாலும் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதனால் எனக்கு அந்த இதுன்றது நம்ம அது மாதிரி நான் ஃபீட் பண்ணி எட்டுன்னு வரல என் லைஃப் ஃபேமிலியை. நான் இல்லைனாலும் என் வேலைன்றது நடக்கணும். நான் என்ன பண்ணணும் அதே வந்து என் பொண்டாட்டின்றது எல்லா தொழில் ரீதியாகவும் ஃபைனான்ஷியலி எப்படி ஹேண்டில் பண்ணுன்றது
எல்லாமே அவங்கக்கிட்ட கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்குது. நீங்கள் யார் என்ன பேசினாலும் பரவாயில்ல, என் தொழில் என்னோட இதுதான் அப்படிங்கிறதுல கிளியராக இருக்கீங்க, அதில் மாற்றுக்கிறதே இல்லை. இப்போ உங்கள் மனைவியும் அதே மாதிரி தெளிவாக இருக்காங்களா? எங்கள் அத்தை பொண்ணு தான் அது. நம்ம வேறு ஆளுன்றது நான் லவ் பண்ணின்றதுன்றது கூப்பிட்டு வரல. லவ் பண்ண அதெல்லாம் வேணாகினான்னு சொல்லிட்டு தான் அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணேன். அவங்க என்கிட்ட வந்த பிறகு நான் எடுத்ததில் வந்து எதுலேயுமே கீழே இறங்குனதில்லை. மைனஸ்ன்றது நான் காமிச்சது கிடையாது. எப்போவுமே வந்து ஒரு 100 ரூபாய் எட்டுன்னு போனால் அது ஒரு 120 ரூபா இல்லை 130 ரூபா ஆக்கி தான் காமிச்சிருக்கிறேனே தவிர 70 ரூபா 80 ரூபான்ட்டு நான் ஆக்கி அழிச்சது கிடையாது. அதனால் என் மனைவிக்கிட்டே கேளுங்க அப்புறமா வேணா. 100க்கு 100 நான் வந்து லாபத்தை தான் நான் நோக்கி எப்பவுமே போவேன். பிஸ்னஸ்னால் பிஸ்னஸாக தான் இருப்பேன். செலவு எக்ஸ்பெண்டிச்சராக அது தாராளமாக என்ன வேணால் பண்ணலாம். அதையெல்லாம் கம்பேரிசன் பண்ண மாட்டேன். 100 ரூபா போட்டால் 110 ரூபா கிடைக்கணும். இதுதான் என் லைஃப் ஸ்டைல், எந்த இதாக இருந்தாலும். இப்போ மனைவிக்கு உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்குது. இப்போ உள்ள காலங்கள்லையுமே இப்போ மக்கள் பார்வை புரிதல் இல்லாமல் இருக்குது. பையன் இன்றைக்கி அது கஷ்டப்பட்டுருக்கானா? அவங்க மகன் பையன் கஷ்டப்படுற அளவுக்கு நான் அவனை வந்து இன்னும் நான் வைக்கலையா. 10th வரைக்கும் முடிக்கிட்டோன்ற வரைக்கும் என் கைக்குள்ளேயே தான் வச்சுருக்கிறேன். கைக்குள்ளேன்னா வெளியெல்லாம் ஒரு பழக்கம் இருக்குதுன்னா வெளி பசங்களோட போய் பழக்கம் இல்லைல்ல, கம்யூனிகேஷனில் பேச ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸுங்களோட பேசுகிறாரு. இன்னும் வெளி வாழ்க்கைன்றது என்னன்னா நான் என்ன பண்ணுறேன் கஷ்டப்படுறேன்றதை பாருன்றது மட்டும்தான் என் கான்செப்ட். உன் படிப்புக்குன்றதுன்றது இல்லை, நம்ம குடும்பத்துக்காகன்றதில்லை, எப்படி சம்பாதிக்கிறேன், நான் என்ன கஷ்டப்படுறேன்னா இது கஷ்டன்றது கிடையாது, நான் என்ன பண்ணுறதுன்றதை அவன் பார்க்கணும். அதனால் அவனை வந்து இன்னும் வெளியே வந்து நான் அவனை வந்து நீ ஜாலியாக போயிட்டு நீ ஃப்ரெண்ட்ஸுங்களோட போயிட்டு சுற்றிட்டு வாங்கிட்டு வந்ததில்லை. நான் என்ன பண்ணாலும் அவன் கூட நின்று வேடிக்கை பார்க்குற மாதிரி தான் வச்சுருக்கிறேன் அவனை. நான் அவனுக்கு இன்னும் இதுதான் பண்ணணுடான்னு சொல்லலை. ஆனால் என் கைக்குள்ளேயே நான் பண்ணும்போது கூப்பிட்டு வந்து வரனால அவன் பார்த்து தான் ஆகணும். அதனால் அது இதோட பேசிக் என்னன்றதை நான் காமிச்சிட்ருக்கிறேன். பையன் வந்து சொல்லியிருக்கான், அப்பா இப்படி கிண்டல் பண்ணுறாங்கப்பா, ஏதோ விஷயம் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரிஞ்சு. ஸ்கூல் லைஃப் என் ஸ்கூல் லைஃப்பில் நடந்தது இது மாதிரி பண்ணிக்காரன்றதுன்றது. ஆனால் என் பையன் இது வரைக்கும் வந்து சொன்னதில்லை. சொன்னாலும் கவலைப்படாதான்ட்டு சொல்லி தான் நான் வச்சுருக்கிறேன். அது சொல்லியிருக்கீங்களா? கண்டிப்பாக அதெல்லாம் சொல்லாமல். அவன் 5 வயசு ஆகும் போது கொஞ்சம் விவரம் தெரியும் போதுலேருந்து இதை நான் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதனால் இதை கறி சாப்பிடக்கூடாது, சில பேர் வீட்டில் கறி வெட்டுவானுங்க, வீட்டில் சாப்பிட மாட்டாங்க அப்படின்றதெல்லாம் இல்லை. எல்லாமே கற்றுக்கோ, விடணும்னு தோணுமோ உனக்கு தோணுமோ விடு. ஆனால் எல்லா தொழிலும் கற்றுக்கோ, எல்லாமே கறியிலேருந்து க்ளீனிங்லேருந்து எல்லாமே கற்றுக்கணும். என் பையனுக்கு எல்லாமே கற்றுக் கொடுத்து தான் விடுவேன். இப்போ பன்றி வளர்ப்பு, இந்த பன்றி கறி அதில்ங்கிற என்ன மாதிரியான லாபங்கள்னா கிடைக்கும்? லாபன்றது நல்ல லாபையா. முதல்ல வந்து கொஞ்சம் சண்டேஸில் மட்டும்தான் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த லாக்டவுன் வந்தது இல்லை, இந்த லாக்டவுனில் தான் என் வாழ்க்கையே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டுன்றது நான் சொல்லுவேன். மாடு வளர்க்குறதுல தான் அப்போ தான் ஆரம்பித்தேன். லாக்டவுனில் தான் கற்றுக்கிட்டேன். பக்கத்து வீட்டில் ஒரு மாடு இருந்துட்டு மாடை வாங்கினேன். வாங்கி பாலை கறந்து பால் ஊற்ற ஆரம்பித்தேன். அப்போ எனக்கு மாடு பால் கறக்க தெரியாது. ஆனால் இப்படி தானே கறப்பாங்கன்றதை பார்த்ததில் வந்து சரி நானும் சும்மா வீட்டில் வேறு வேலையே இல்லை, எந்த பிஸ்னஸும் இல்லை, சரி இழுப்போண்டான்ட்டு நானும் காமை பிடிச்சி இழுத்து பாலை கறந்தேன். அதனால 4 லிட்டர் கறந்தது. காலையில் 200 சாயந்தரம் 200 50 ரூபா ஊற்றி பாலை கற்றுக்கிட்டேன். அப்போ கற்றுக்கிட்டு தான் இங்கே ஃபார்முன்றது மாடு வந்து ஒரு 16 மாடு போட்டு பிஸ்னஸ் பண்ணேன். அதே மாதிரி இப்போ இந்த கறி கடையில் வந்து எனக்கு சேல்ஸுன்றதுன்றது லாக்டவுனுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 10,000 ரூபாய் விற்கிறதுன்றது இன்றைக்கி நல்ல டேர்ன் ஓவரில் எனக்கு எட்டு வந்து விட்டுருக்குது. ஒரு 100 கேஜி கிட்ட எனக்கு சண்டே மட்டுமே சேல்ஸுன்றது. காரணன்றது வேறு ஒன்றும் இல்லையா, அது உண்மைன்றது எனக்கு சிரிப்பாக இருக்குது, சொல்கிறதில்ல, தப்பாக நினைக்காதீங்க. நம்ம நிறையா பேர் அங்கே வெளிநாட்டிலேருந்து வந்தாங்க பார்த்தீங்களா, நிறைய பேர் ரிட்டர்ன் ஆகலை போலக்குது. எனக்கு அங்கே சாப்பிட்டு பழகிட்டாங்க. எனக்கு வெளிநாட்டில் ஃபுல்லாக மெயின் வந்து போர்க்கு தான். நம்ம இங்கே பண்ணின்றதுன்றதுக்கும் அங்கே போர்க்குன்ற போது அது ஒரு ஸ்லாங்லேயே அது போர்க்கு டீசன்சி காமிக்குது. முக்கால்வாசி என் கஸ்டமர்ஸ் எல்லாமே எல்லாம் அப்ராட்லேருந்து வந்த மாதிரி தான். ஃபாரினில் நான் இதை சாப்பிட்டேன், ஹேம் இருக்குதா, பேக்கன் இருக்குதா, சாசேஜ் இருக்குதா, சலாமி இருக்குதா, அங்கே கிடைக்கிற ஐட்டம்லாம் இங்கே கேட்குறாங்க. நம்ம இங்கே வந்து செஞ்சு வச்சு அந்த மூமெண்ட் இல்லை முதல்ல. ஆனால் இன்றைக்கி இப்போ கேட்குறாங்க இத்தனை ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் வந்து பனிக்கறியை ஊறுகாய் போட்டு வைக்கிறது, உப்பு போட்டு நல்லா தண்ணி வத்துற வரைக்கும் தொங்க வச்சு அதுக்கப்புறம் அதை கட் பண்ணி கொடுக்கறது, இது மாதிரி ஒரு ப்ராடக்ட் அது. ஆனால் அங்கே அவங்க சாப்பிட்டு பார்த்துட்டதுனால நிறைய பேர் வரும்போது எனக்கு தெரியுது. இனி வரும் அடுத்த கட்ட காலங்கள்லாம் இந்த பன்றி வளர்ப்புலாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். என்னையை பார்த்து வளர்க்குறவங்கன்றதுன்றது ஒன்றுன்றதோட நிறைய பேர் வளர்ந்துட்டாங்க. எப்படின்னா இன்றைக்கி ப்ரைஸ் ரேட் வந்து கம்மியாயிடுச்சு கொஞ்சம். எதுக்குன்னா போன சேல்ஸுக்கெலாம் 240 லைவுக்கு போச்சு. இன்றைக்கி 170 வந்துச்சுன்னா அனிமல்ஸ் இல்லைன்றது இல்லை, அனிமலோட க்ரோத் ஜாஸ்தியாக இருக்குது. அத்தனை ஃபார்மர்ஸ் புது ஃபார்மர்ஸ் உள்ளே வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ இந்த வெங்காயம் தக்காளி விலை ஏறினா ரேட்டு கம்மியாகன்ற மாதிரி இப்போ உற்பத்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அறுக்கிறவங்க சில பேர் தான். இப்போ நான் என் ஏரியாவில் நான் அறுக்கிறேன், இன்னொருத்தன் என்னை பார்த்து அறுக்கலான்னா 2 பேர் 100 கிலோ பங்கு போட்டுக்கணுமே தவிர சேல்ஸ் அங்கேருந்து வாங்கிட முடியாது. அப்போ இன்னொரு இடத்துல கறிக்கடை இல்லாத இடத்துல ஒருத்தன் கறிக்கடை போடணும். அது மாதிரி இன்னும் கறிக்கடை போடுறதுக்கு ஆளுங்க ரெடி ஆகலை. அதனால் சேல்ஸ் ஜாஸ்தின்றதுன்றதுனா
பன்னியோட ப்ரைஸ் கம்மியாகிடுச்சு, உற்பத்தி ஜாஸ்தி ஆகிடுச்சு. அதனால் ஃப்யூச்சர்லலாம் இன்னும் ஃபார்மர்ஸ்ன்றதுன்றது நிறைய பேர் உருவாயிருவாங்க, கறிக்கடை நிறையாவும் இருக்கும். நம்ம இப்போ பக்கத்து ஸ்டேட்டுக்கெலாம் நாகாலாண்டு, மணிப்பூர், மிசோரமுக்கெல்லாம் இப்போ போய்கிட்டு இருக்குது. இன்னும் ஃப்யூச்சர்லன்றது இப்போது என்கிட்ட என் கஸ்டமர் ஒருத்தர் கொரியன் கண்ட்ரிக்கு ஒரு நாட்டுக்குன்றதுக்கு கேட்டு பார்த்து பண்ணுறேன்னாரு. கவர்மெண்ட் டு கவர்மெண்ட் டைப்பில் தான் அது பார்ப்பா, ஸ்லோ ப்ராசஸ் தான் நடந்துக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் வந்து நம்ம டன்னேஜ் கணக்கில் பண்ணும்போது நம்மளே இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம் இந்த ஃபார்மை. பன்றி வளர்ப்புனாலே மக்களோட இப்போ உள்ள பார்வை எப்படி இருக்குன்னா, பன்றியா அது ஒரு கிருமி, அது மலத்தை திங்கும், அது சாக்கடையில் போகிறது, இப்படிங்கிற மாதிரியே ஒரு ஒதுக்கியே தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போவும் ஒரு 70% பீப்புள்ஸ், 80 கூட வச்சுக்கலாம், மெஜாரிட்டி அப்படி தான் சொல்கிறாங்க மக்களே. அந்த பார்வை எப்படின்னா இருக்கும் உங்களுக்கு? அப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி இது வந்து கிருமின்னாங்கன்னா, கிருமின்றது எந்த மிருகத்தில் இல்லை, எல்லா மிருகத்துலேயும் இருக்குது, நம்ம மனுஷன் இதுலேயே இருக்குது. தயிர் சாப்பிட்றீங்களா, தயிரை எடுத்து மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பாருங்கள் என்ன கிருமி இருக்குதுன்றது தெரியும். நல்ல கிருமி கெட்ட கிருமின்றது 2 இருக்குது. அதில் இதில் கெட்ட கிருமின்றது எந்த சர்டிஃபிகேஷன்றதுன்றது ஆயிருக்குதுன்னு சொல்லுங்கள், கண்டிப்பாக யாருனாலையும் கொடுக்க முடியாது. ஆனால் நான் வந்து இதோட கிட்னியை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க வெளிநாட்டில், இதோட ஹார்ட்டை டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது, பண்ண டாக்டர்ஸ்ன்றதுன்றதும் பேப்பரில் படுத்துருக்குறோம், எந்த பேஷண்ட்டு இருந்தாங்கன்றதுக்கும் பார்த்துருக்குறோம், உயிரோடு இருந்தால் பார்ப்போம். அப்போ எப்படி ஒரு பாக்டீரியா கிருமி நாசினின்றதுன்றது எப்படி ஒரு மனிதனுக்குன்றது ஒரு டாக்டர் தானே, ஒரு கவர்மெண்ட் அப்ரூவலில் தானே ஒரு ஆப்ரேஷன்றது நடக்கும். அப்புறம் எப்படி இதில் கிருமி இருக்குதுன்றதுன்ற சொல்ல முடியும்? இது ஒதுக்கி ஒடுக்கிறதுக்காக ஒரு பிளான்டா, அதை தான் நான் ஃபஸ்ட்டுலேருந்தே சொல்கிறேன். இந்த சாப்பிட்ற விதத்துலேருந்துன்றதுன்னா இது வந்து கீழே சேத்தில் இருக்குதுன்றதுனாலே எதுலாம் இல்லை. நம்ம நாட்டில் முதலே வந்து இவ்வளோ ஃபைனான்ஷியலி இருந்தால் ஹைடெக்கில் பண்ணியிருந்தால் இன்றைக்கி கோட் ஃபார்மிங் பரனில் ஆடு வளர்ப்போம் அப்படின்றது பண்ணிக்காரன்றதுக்கெலாம் அன்றைக்கே எவனா ஒருத்தர் செஞ்சிருந்தால், இன்றைக்கி நான் காங்கிரீட் நான் போட்டு இருக்கிறேன், இன்றைக்கி ஸ்டீல் கேஜ் வச்சுருக்கிறேன், அது மாதிரி ஸ்டீல் கேஜு ஸ்லாட்டட் ஃப்ளோரிங் போட்டு இன்றைக்கி பண்ணி வளர்க்குறோம். இதெல்லாம் முதலே ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சிருந்தாங்கன்னா இன்றைக்கி இன்னும் ஹைடெக்காக இருந்திருக்கும், நம்ம இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் இருந்திருப்போம். இருக்கிற பாப்புலேட்டட் ஏரியாவும் இருக்கிற அக்ரிகல்ச்சர் லேண்டுன்ற ஜாஸ்தி இருக்கிறதுன்றது நம்ம கண்ட்ரியில் தான். சைனாவுக்கு ஈக்குவலான்றது நம்ம வந்திருப்போம். இன்றைக்கி சைனாவில் வந்து அவன் தான் வேர்ல்டு வைடில் சப்ளை பண்ணுறான்னா இந்தியாவில் ஏன் சப்ளை பண்ண முடியாது? இதை நாகாலாண்டில் வந்து இன்றைக்கி வீக்லி 30 டன் 40 டன் கட் பண்ணுறாங்க ஒரு சப்ளையர். நம்மள மாதிரி அடுத்த ஸ்டேட்லேருந்து எத்தனை பேர் அந்த ஊருக்கு எட்டுன்னு போவான்? தமிழ்நாட்டில் மட்டும் நான் சொல்கிறதுன்னா எனக்கு தெரிஞ்ச சர்க்கிளில் வீக்லி ஒன்ஸ் நாகாலாண்டு போகுது. இன்னும் ஒரு வாரத்துக்கு 30 டன்னுன்னா என்னாச்சு? அப்போ எவ்வளோ அவன் சேல்ஸ் ஆகிட்டு இருக்குது. அதனால் இதெல்லாம் கிருமி நாசினின்றதெல்லாம் அவன் இல்லை, சும்மா அது வந்து இன்னொருத்தன் பண்ண முடியாததை நம்ம பண்ணணும் போது அதோட இயலாமை தான் நான் சொல்லுவேன். நான் அது பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு பண்ணுங்கன்னு சொல்லலை, பண்ணுறவனே இது மாதிரி சொல்லணுன்றதும் அவசியம் கிடையாது. ஃப்யூச்சர் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன்? ஃப்யூச்சரில் நம்ம பார்ப்போம், பந்தயமே வைக்கிறேன் நான். இன்னும் ஒரு 10 வருஷம் இல்லை 20 வருஷத்தில் பாருங்கள், இந்த ஃபீல்டுக்கு அப்புறம் தான் மற்ற எல்லா ஃபார்மிங்லேயும். இப்போ பசங்க வந்து படிச்சுட்டு 12th முடிச்சுட்டு நான் ஐடியில் போய் கால் சென்டரில் போய்ட்டு 30,000 ரூபா வாங்கிறேன் அப்படி இப்படின்றாங்க. இந்த பிஸ்னஸை பண்ணி லேக்ஸில் சம்பாதிக்கிறாங்களா இல்லையான்றது பாருங்கள். மற்ற பிஸ்னஸில் வந்து காம்படிஷன்றது ஜாஸ்தி. நான் ஒருத்தன் உற்பத்தி பண்ணிட்டான்னா அதுக்கு மேலே அவனுக்கு வந்து கான்ட்ராக்ட் கிடைக்காது. ஒரு வெளிநாட்டு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனின்னா இதெல்லாம் என்ன, அவன் கொடுக்குற வேலை, அவன் தூங்க போகிறான், நான் அந்த வேலையை வந்து நம்மக்கிட்ட நைட்டு பார்க்க சொல்கிறான். அது மாதிரின்றனால தான் நம்ம சாஃப்ட்வேர் ஐடி கம்பெனிஸ்லாம், ஐடி கம்பெனியில் போன சிஸ்டமில் போயிட்டு கம்ப்யூட்டரில் போய் வேலை செய்யணும். கம்ப்யூட்டர் என்ன வேலை செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் மளிகை சாமான் அந்த பருப்போட குவாலிட்டி என்ன, குவான்டிட்டி, இந்த கஸ்டமர் கேர்லேருந்து கேட்டாங்கன்னா நீ அந்த பதிலில் தான் சொல்லணும். வேறு என்ன இருக்குது கம்ப்யூட்டரில் போய்ட்டு என்ன பண்ணிட போகிறாங்க? எல்லாம் வந்து இன்னொரு நாட்டுக்கு வேலை செய்கிறதுன்றது. நான் பெட்டு கேட்டுறேன், இந்த லைனில் இறங்கி இன்னும் எவ்வளோ டேர்ன் ஓவர்ஸ்ன்றது இதில் ஆகுதுன்னா எதுக்குன்னா இது வந்து சாப்பிட்டுட்டு அழிக்கிற பொருள். அது ஒரு கம்பெனி இன்றைக்கி உருவாகிட்டா, இப்போ ஒரு சுந்தர் பிச்சை ஆகிட்டார், இன்னொரு சுந்தர் பிச்சைன்றது ஆக்க முடியுமா? கூகுள் விடுவீங்களா? அது மாதிரி ஒரு கம்பெனினா ஒரு கம்பெனி தான். ஆனால் இதுன்றது அப்படி கிடையாது. ஒருத்தன் 1 கிலோ கரை சாப்பிட்டு 4 குழந்தை பெற்ற பிறகு 4 கிலோ கறி வாங்குவான். இன்றைக்கி நடக்கிற பாப்புலேஷன் ரீதியான்றதுன்னு பார்க்கும்போது கன்சியூமர் ஜாஸ்தி ஆகிட்டு வராங்க. இதை சாப்பிடன்றது முதல் கம்மியாக இருந்தது, வளர்க்குறவன் கம்மியாக இருந்தான். இப்போ உற்பத்தியும் ஜாஸ்தி ஆகும்போது இப்போ சாப்பிட்றவங்களும் இன்னும் ஜாஸ்தி ஆகுவாங்க. அதனால் கண்டிப்பான ஃப்யூச்சர் பிஸ்னஸ்ன்றது இதுதான். நான் இப்போ பந்தயம் வைக்கிறேன், நீங்களும் உயிரோடு தான் இருக்க போகிறீங்க, நானும் உயிரோடு தான் இருக்கிறேன். பார்ப்போம், டை கட்டிட்டும் இதில் வேலை செய்கிறதுன்றது வந்துடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. பாருங்கள். நன்றி. நன்றி, வணக்கம்பா.
தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. Maldives in Madras, VGP Marine Kingdom, India's first largest walk-through tunnel aquarium, ECR in Jambakkam. Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. South India's #1 travel brand.